ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிரணாவுக்கு எல்கேஜிக்கு என்னென்ன புக்கு வந்து ஸ்கூலில் கொடுத்துருக்காங்கன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் சாட்டர்டே வந்து புக்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஸோ இன்றைக்கி தான் தமிழ் புக் வந்துச்சு. ஸோ எல்லா புக்கும் வந்த பிறகு சேர்ந்து ஒரே இதாக வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு, ஸோ எல்கேஜிக்கு வந்து இப்போ தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க தமிழ் வந்து பசங்களுக்கு. ஸோ எல்கேஜிக்கான தமிழ் புத்தகம். ஸோ இதில் வந்து என்னென்ன கவர் ஆகிருக்குன்னா, ஃபுல்லாகவே வந்து ஆஇ வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அது சில ரைம்ஸ் வந்து சொல்லி கொடுத்துருக்கு. ரைம்ஸ் வந்து இதில் இருக்குது. குண்டு குண்டு கத்திரிக்காய், குட்டி பாப்பா, நீங்கள் உட்காரு. ஸோ காக்கா ஸ்டோரிலாம் இதில் இருக்குது பாரு. காக்கா ஸ்டோரி தான் இருக்குது பாரு. தள்ளு இங்கே பாரு, இங்கே பாரு. புத்திசாலி காக்கா. பித்தி காக்கா ஸ்டோரி சொல்லுவீங்களா? காக்கா காக்கா இப்போ அவர் சீரியஸாக சாப்பிட்டுட்டு இருக்காரு. நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ காக்கா ஸ்டோரி வந்து இதில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு தமிழ் புத்தகம். இதுக்கே புக்கே வந்து அவங்களுக்கு நிறைய வந்துருக்கு இந்த வாட்டியே. இது வந்து லாஸ்ட் டைம் அதே மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க, மை ப்ராக்டிஸ் ஒர்க் புக் சொல்லிட்டு. இந்த வாட்டி போன வாட்டி வந்து ஏபிசிடி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரடக்ஷன் மாதிரி அதை கொடுத்துட்டு, அது பிறகு ஃபுல்லாக வந்து கர்சி ரைட்டிங், ஃபுல்லாக வந்து இங்கிலீஷ் ஸ்மால் லெட்ரு வந்து A to Z, அதுக்கு பிறகு வந்து 1 to 3 வந்து 50 வரைக்கும். இது ஃபுல்லாகவே அவங்களுக்கு டெய்லியுமே வந்து நம்மளுக்கு வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஷீட் கொடுத்து விடுவாங்க. ஒவ்வொரு பேப்பராக வந்து கொடுப்பாங்க. ஸோ வந்து எழுதிட்டு நம்ம அவங்களுக்கு சப்மிட் பண்ணணும். இந்த புக்கு, இது 2வது புக்கு. அதுக்கு அடுத்தது ஜிகே ஆக்டிவிட்டி. இதில் என்ன இருக்குன்னா, இருமா எடுக்க விடாது. ஸோ இந்த மாதிரி ஜிகே ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு சம் ஜென்ரல் நாலேஜோட புக் கொடுத்துருக்காங்க. பட்டர்ஃப்ளை, ஹவு மெனி, எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும் போல இருக்கு. காக்கா ஸ்டோரி தான். ஸோ இந்த ஃபெஸ்டிவல் பற்றிலாம் இங்கே சொல்லியிருக்காங்க. இதில் கலர்ஸ் ஆஃப் தி பலூன், காக்கா ஸ்டோரிலாம் இருக்குது. இது வந்து ஜிகே புக்கு. அதுக்கப்புறம் 4 நோட்டு வந்து இந்த வாட்டி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைம் நோட்டு கிடையாது, இந்த வாட்டி நோட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி மேபி 1 ONE 1 2 அந்த மாதிரி ஃபுல்லாக எழுதுறதான்னு தெரியலை. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, அல்லது இந்த மாதிரி லைன் போட்டு எழுத வைக்கிறாங்கன்னு தெரில. ஸோ இந்த மாதிரி 4 லைன்ஸ் நோட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்பர்ஸ் ரைட்டிங்காக இந்த மாதிரி கட்டம் போட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே போல் இது ரெண்டு கட்டம் போட்ட நோட்டும். இது வந்து 2 4 லைன்ஸ் கொடுத்தாங்க. பித்திக்கு இல்லை, வேணாக்கு. ஸோ இதில் வந்து அட்டை இன்னும் பாதி போடாமல் இருக்குது. இது வந்து ஆல்ஃபபெட் ரைட்டிங். ஸோ அது வந்து நம்மளுக்கு வீட்டில் வந்து கொடுத்துடுவாங்க. இது வந்து ஸ்கூலில் ஒன்று எழுத வைப்பாங்க, ஒன்று வந்து இதுவுமே வந்து நம்மளுக்கு ஹோம்ஒர்க் வந்து வீட்டில் கொடுத்துடுவாங்க. ஷீட்டும் சரி, அந்த ஷீட் முடிஞ்ச பிறகு இந்த இது எழுத கொடுப்பாங்க. இது வந்து எல்கேஜிக்கானது. அதுக்கு பிறகு வந்து ஃபோனிக்ஸ். இது அட்டை ஒழுங்காக போடலை. இது வந்து கலரிங்க்கு ஃபோனிக்ஸ். இது கலரும் அடிக்க சொல்லுவாங்க நினைக்கிறேன். லெட்டர் ஆஃப் இது பிரித்தி இருக்கிறனால அட்டை போட விடலை, அதனால பாதி போட்டு அப்படியே வச்சு. இது வந்து மேக்ஸமெட்டிக்ஸ். அண்ணா தான், அண்ணா புக்கு. அண்ணா புக் மேக்ஸமெட்டிக்ஸ். இதுலேயே வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி கவுண்ட் பண்ணி ரைட் பண்ணுறது அந்த மாதிரி இருக்குது. அதுக்கு பிறகு சரிம்மா. அதுக்கு பிறகு வந்து அடிஷன் சப்ராக்ஷன் வந்துடுது. சரிம்மா. அடிஷன் சப்ராக்ஷன் சரிம்மா, வாங்கி தரேம்மா. ஷேப்ஸு, அது பிறகு இந்த கிளாக்குமே வந்துருந்துச்சு. சரிம்மா வாங்கி தரேம்மா. இந்த கிளாக்குமே வந்து இப்போவே வந்து எல்கேஜிலே சொல்லி கொடுத்துட்றாங்க. அது புக்கு நீ படிக்கும்போது உனக்கு கொடுப்பாங்க, சரியா? ஸோ சரிம்மா. இது வந்து மை பிரைட் பிக்சர் ஆஃப் புக், ஹேண்ட் பிரிண்ட். இது வந்து ஹோம்ஒர்க் மாதிரி வீட்டில் லாஸ்ட் டைம் வந்து பிரிண்ட்டு, ஹேண்ட் பிரிண்ட்டு, ஸோ அந்த மாதிரி இதில் வைக்க சொல்லியிருந்தாங்க. இரு பாப்பா, எதுவும் பண்ணாத, இரு, கிழிச்சிடாதம்மா. இந்த மாதிரி கலர் அடிக்கிறதுக்கு அந்த மாதிரி இது கொடு.
கொடு கொடு கொடு. இது வந்து நம்பர் ரேசிங். அதே போல் இது வந்து 1 to 50 வரைக்குமே. லாஸ்ட் டைம் வந்து 20 வரைக்கும் இருந்துச்சு, இப்போ வந்து 50 வரைக்கும் வந்து இதில் இருக்குது. இது பண்ணாத கொடு. அதுக்கு பிறகு வீட்டில் வந்து படிக்கிறதுக்கு அதெல்லாம் ஸ்கூலில் கொடுக்கணும். இதெல்லாம் வந்து ரைம்ஸு. லாஸ்ட் டைம் உள்ள ரைம்ஸுமே ஆட் ஆகி தான் அதில் கொடுத்துருக்காங்க. இந்த ட்விங்கிள் ட்விங்கிள் டிராஃபிக் லைட்டு அந்த இதெல்லாம் லாஸ்ட் டைம் இருந்துச்சு. ஸோ இது வந்து வீட்டில் உள்ள படிக்கிறதுக்கு ரைம்ஸ் புக்கு. இது வீட்டிலே இருக்கும், நம்ம கொடுத்துடணும் அவசியம் இல்லை. இது வந்து ஃபோனிக்ஸும் வீட்டில் இருந்து அவங்க ஸ்கூல்லேயும் சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கு நம்ம வீட்டில் வந்து ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க. ஸோ இதை பார்த்து நம்ம வந்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இதில் கொஞ்சம் எல்கேஜியில் வெறும் நார்மலாக இருந்துச்சு, இதில் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக கொடுத்துருக்காங்க. ரீட் தி 3 letters ஷார்ட் ஃபார் ஏ வவல்ஸ். ஸோ இதில் வந்து வவல்ஸ் எதுன்னு கண்டுபிடிக்கணும் இருக்கு. அதுக்கு பிறகு வந்து இது வந்து குட் ஹேபிட் அண்ட் சேஃப்டி. குட் ஹேபிட் அண்ட் சேஃப்டி. இது do not play in the classroom, walk in queue and go to the playground with your teacher. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு குட் ஹேபிட் அண்ட் சேஃப்டி இது கொடுத்துருக்காங்க. கொடு. அடுத்தது லாஸ்ட்டாக வந்து ஜென்ரல் நாலேஜ். ஸோ இதுலேயும் இந்த புக்கு லாஸ்ட் டைம் இருந்துச்சு, இதில் வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக நிறையா கொடுத்துருக்காங்க. கிளாத்து முன்னாடியெல்லாம் வந்து நார்மலாக வந்து வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு, இப்போ கிளாத்து நிறைய இதை ஆட் பண்ணியிருக்காங்க. ஹெல்த்தி ஃபுட்டு இதுவுமே லாஸ்ட் டைம் இருந்தது தான். வாட்ஸ்அப் பாடி வரைக்கும் இருந்துச்சு. ரேஸ் கார் இதெல்லாம் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த இதில் லாஸ்ட் டைம் இந்த இதெல்லாம் இல்லை. இத்தி கலர்ஸு அப்புறம் சம்மர் சீசன் கிளாத்து. ஸோ அதெல்லாமே இதுதான் வந்து பிரணவுக்கு கொடுத்த புக்கு. அதுக்கு பிறகு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ இந்த மாதிரி இது ஒரு இது கொடுத்தாங்க. என்னென்ன வந்து புக் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சப்மிட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க இந்த இது. அதுக்கு பிறகு வந்து ஒரு வந்து க்ரையான்ஸும் கொடுத்துருந்தாங்க. க்ரையான்ஸ் ஆல்ரெடி நான் மேலே எடுத்து வச்சுட்டேன், இந்த புக்கில் வைக்கல. ஸோ இதுதான் வந்து அவனுக்கு கொடுத்த நோட் புக்ஸு. ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இவங்களுக்கு ஹிந்தி வந்து இந்த இதில் ஆரம்பிக்கல, நெக்ஸ்ட் இதுதான் சொன்னாங்க. இப்போ வந்து தமிழில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்கேஜிக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு என்னென்ன மாதிரிலாம் வந்து புக்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போவே வந்து ஹிந்திலாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு தெரியலை. ஸோ இவனுக்கு வந்து இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.